ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2025 எஜுகேஷன் சைக்காலஜிக்கான நியூ டெஸ்ட் பேட்சை வரும் 15/8/2025 முதல் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த டெஸ்ட் பேட்சுக்கான போர்ஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் பார்த்தாலே தெரியும். ஒன்லி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ்டு நியூ டெஸ்ட் பேட்சில் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ப்ரீவியஸ் இயர் 3 கொஷின் பேப்பர், ஒன்று நம்மளுடைய பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பர், ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்சிஇஆர்டி மூலயமாக நடத்தப்படும் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் பிஜி எம்எட்டுக்கானதும் எம்ஏ எஜுகேஷனுக்கான கொஷின் பேப்பரையும் இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். புரியுதுங்களா? சரி, வாங்க இதனுடைய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிஜிடிஆர்பியில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அதிலிருந்து வினாக்கள் வரும். இது ஃபஸ்ட்டு கொஷின். அடுத்தது இங்கே பாருங்கள், காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது என்டிஏ நடத்தப்படும் இந்த எம்ஏ எஜுகேஷனுக்கு கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு வினாக்கள் கொடுக்கப்படும். வினாக்கள் மட்டும் இல்லை, அந்த வினாக்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கொடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே பிஜி சியூஇடி பிஜியில் கேட்க எம்எட்டுக்கான என்ட்ரன்ஸ் கொஷின் பேப்பரும் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக மொத்தம் 3 விதமான கொஷின் பேப்பர்லேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு நடத்தப்படும். அப்போ நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்டினுடைய சிலபஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், 10 யூனிட். யூனிட் 1 பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன்ஸ் வந்து செகண்ட் ஒன்று பிலாசபிக்கல் அண்ட் சோஷியாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் ஆஃப் எஜுகேஷன் செகண்டு. தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா சைல்டுஹுட் அண்டு அடலசன்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிஃப்த்து ஒன்று லேர்னிங் அண்டு டீச்சிங்கு. அடுத்தது சிக்ஸ்த்து ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்டெலிஜென்ஸ் அண்டு பர்சனாலிட்டி. செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எஜுகேஷனல் எவால்யூஷன். எயித் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன் வந்து கரிக்குலம் டிசைன் அண்டு டெவலப்மெண்ட். 10th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா எஜுகேஷனல் டெக்னாலஜி. சரி, இது வந்து நம்முடைய பிஜிடிஆர்பியான சிலபஸ் ஃபார் எம்ஏ எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எஜுகேஷன் அண்டு ஃபிலாசபி. செகண்ட் ஒன் மேஜர் philosophical ஆஃப் எஜுகேஷன். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், எஜுகேஷனல் திங்கர்ஸ் அண்டு தேர் கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் பிரின்சிபல் ஆஃப் எஜுகேஷன், அது எம்கே காந்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா தாகூர். ஃபிஃப்த் யூனிட் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்டு எஜுகேஷன் சைக்காலஜி. சிக்ஸ்த் ஒன்று லேர்னிங் அண்டு மோட்டிவேஷன். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா க்ரௌத் அண்டு டெவலப்மெண்ட்டு. எயித்து ஒன் வந்து இன்டெலிஜென்ஸு. அடுத்தது நைன்த்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பர்சனாலிட்டி. 10th கரண்ட் இஷ்யூஸ். அதாவது 11th ஒன்று வந்து டீச்சிங் ப்ராசஸ்ஸு. 12th ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெக்னிக் ஆஃப் டீச்சர் ப்ரிப்பரேஷன், ஐசிடி, அதாவது டெக்னாலஜி. இது வந்து எம்ஏ எஜுகேஷனுக்கான சிலபஸ். அடுத்தது அதே எக்ஸாமில் சிலபஸ் பாரு மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் எம்எட்டுக்கான சிலபஸ் நம்ம அதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் யூனிட் வந்து மீனிங் அண்டு நேச்சர் ஆஃப் எஜுகேஷன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நேச்சுரலிசம், ஐடியலிசம், ப்ராக்மெட்டிசம், அதெல்லாம் ஃபஸ்ட் யூனிட் சொல்லணும். செகண்ட் பார்த்தி அப்படின்னாக்கா இந்தியன் சொசைட்டி அண்டு எஜுகேஷன்ஸ். தேர்ட் யூனிட் பார்த்து அப்படின்னாக்கா சைக்காலஜி அண்டு எஜுகேஷன் சைக்காலஜி. அதிலே வந்து லேர்னிங் மோட்டிவேஷன்ஸ் வந்துடுது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா தேரிஸ் ஆஃப் லேர்னிங். என்னென்ன லேர்னிங் வரும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் தேரி, கிளாசிக் கண்டிஷனிங், ஆப்லைன் கண்டிஷனிங். அடுத்தது ஃபோர்த் யூனிட் பார்த்தீங்கன்னாக்கா இன்டெலிஜென்ஸ் அண்டு பர்சனாலிட்டி. சிக்ஸ்த் ஒன்று பார்த்தோன்னாக்கா கான்செப்ட் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் எஜுகேஷனல் மேனேஜ்மெண்ட்டு, மாடர்ன் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ஸ் இன் இந்தியா, கான்செப்ட் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன், அதாவது யூவி, டிபிஇபி, யூவி, சர்வீஸ் அபியான், ஆர்டிஇ, இதெல்லாம் வந்துடும். 9th யூனிட் அப்படின்னாக்கா கரண்ட் இஷ்யூஸ் வரும். 10th யூனிட் அப்படின்னா டீச்சிங் ப்ராசஸ்ஸு. 10th யூனிட்டில் வந்து டெக்னிக் ஆஃப் டீச்சர் ப்ரிப்பரேஷன், அந்த மைக்ரோ டீச்சிங்கு, மெத்தட் ஆஃப் டீச்சிங் எல்லாமே இதில் வந்துடும். இது வரைக்கும் நாம் 3 கொஷின் பேப்பருடைய சிலபஸ் நம்ம பார்த்தோம். இப்போ நம்மளுடைய டெஸ்ட் பேட்சினுடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும், எத்தனை டெஸ்ட் இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டோட்டலாக பார்த்தோம்னா வந்து 15 டெஸ்ட் வரும். இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 டெஸ்ட்டு. இதில் 15 டெஸ்ட்டில் 3 டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் டிவிஷன் வரும். 13, 14, 15 இந்த 3 வந்து உங்களுக்கு ஃபுல் டிவிஷன் வரும். இதில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இல்லாமல் யூனிட் வைஸாகவும் ஒரு 100 எம்சிக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிவிடுவோம். அதாவது யூனிட் வைஸாக கொஷின் பேப்பர் ப்ளஸ் பிஜிடிஆர்பியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், சிஇடி பிஜியில் எம்எட்டில் கேட்கப்பட்ட 2016 கொஷின்லேருந்து இந்த சிஇடி பிஜியில் கேட்கப்பட்ட கொஷினில் வந்து டோட்டலாக உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பரில் 75 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்எட்டில் ஒரு கொஷின் பேப்பரும் எம்ஏல ஒரு எம்ஏ எஜுகேஷனில் ஒரு கொஷின் பேப்பரும், இதில் ஒரு 75 கொஷின் பேப்பர் இருக்கும், இதில் ஒரு 75 கொஷின் பேப்பர் இருக்கும். 4 டாப்பிக்லேருந்து நம்ம கொஷின் பேப்பர் எல்லாமே ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் அடிஷ்னலாக நம்ம யூனிட் வைஸாகவும் பார்க்குறோம். மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 கொஷின் வரும். அந்த ஈச் கேட்டகரியிலேருந்து 25 கொஷின்ஸ். இப்போ டோட்டலாக உங்களுக்கு 100 கொஷின் வரும். டோட்டலாக உங்களுக்கு 15 டெஸ்ட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டு 3 டெஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஃபுல் ரிவிஷன் வரும். நம்ம 12 டெஸ்ட்லேயே எல்லாத்தையும் லாஸ்ட் என்னைக்கு முடியுது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 7/10/2025. நம்மளுக்கு எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா 12/10/2025. ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நம்ம டெஸ்ட் பேட்ச் அதோட முடியுது. புரியுதுங்களா? டோட்டலாக உங்களுக்கு 15 டெஸ்ட்டு வரும். அதாவது இனிமேல் பிஜிடிஆர்பி எப்போ வரும்னு தெரியாது.
பட் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. ஸ்மார்ட் ஒர்க்கு ப்ளஸ் வந்து ஹார்ட் ஒர்க்கு இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் பயன்படுத்தி இந்த பிஜிடிஆர்பியில் வந்து வெற்றி பெறணும். அதனால் இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள ஆசிரியர்கள் நம்முடைய இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பக்கம் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய முன்பதிவை உறுதி செய்து கொள்ளுங்கள். நன்றி.